வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் 5 இல்வாழ்க்கை குறள் எண் 5 பற்றி பார்ப்போம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இல்வாழ்க்கை என்று சொன்னால் கணவனும் மனைவியும் சேர்ந்து இருந்து மகிழ்ச்சியாக நடத்தக்கூடிய வாழ்க்கை இல்லற வாழ்க்கை. அந்த இல்லற வாழ்க்கையிலே எதை அடிப்படையாக கொண்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அன்பையும் அறத்தையும். முதல்ல இல்லற வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருப்பது அன்பு. அந்த அன்பின் காரணமாக மனிதர்கள் செய்ய வேண்டியது அறச்செயல்கள். அப்போது அந்த அன்பும் அறமும் சேர்ந்த வாழ்க்கை தான் சிறந்த இல்லற வாழ்க்கை. கணவன் மனைவிக்கிடையே நல்ல அன்பு புரிதல் இதெல்லாம் இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க சம்பாதித்த பொருளை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து வாழும் பண்பு. அப்போ அந்த அறச்செயல் இருக்கணும். அப்போ இதுதான் இந்த வாழ்க்கைக்கு அழகு என்று சொல்கிறார் வள்ளுவர். அன்பு அப்படின்னு எடுத்துட்டோன்னா மனைவி மீதுள்ள அன்பு, குடும்பத்தின் மீதுள்ள பாசம், பிள்ளைகள் பெற்றோர்கள் எல்லாரிடத்திலும் செலுத்தக்கூடிய அன்பு. அறம்னா சம்பாதித்த பொருளை நண்பர்கள் ஏழைகள் இப்படி எல்லாருக்கும் பிரித்து கொடுத்து உண்ணுதல். பண்பு அப்படிங்கிறது என்னென்னா ஒரு குணம். அப்போ இல்வாழ்க்கையிலே என்ன குணத்தை வச்சுருக்கணும்? அன்பு என்ற குணத்தை. அந்த அன்பை உடைமையாக கொண்டிருத்தல் வேண்டும். அப்போ இந்த அன்புடைமைக்கு வள்ளுவர் தனி அதிகாரத்தையே ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. பயன் என்ன? இல்வாழ்க்கையினுடைய பயன் என்னன்னு கேட்டால் அறம் செய்து வாழ்தல். அப்போ இல்வாழ்க்கையினுடைய பண்பு என்னன்னு கேட்டால் அன்பு செய்து வாழ்தல். இல்வாழ்க்கையினுடைய பயன் என்னன்னு கேட்டால் அறம் செய்து வாழ்தல். இல்லறம் சிறப்பாக அமையணும் அப்படின்னா கட்டாயம் அன்பு தேவை. அந்த அன்பின் பயனாக நாம் செய்யக்கூடியது அறச்செயல்கள். இந்த இரண்டும் சேர்ந்து தான் இல்லற வாழ்க்கையை முழுமை ஆக்குகின்றது. அப்போது அன்புடைமையும் அறனுடைமையும் முறையே இல்வாழ்க்கையின் பண்பும் பயனும் ஆகும். வாழ்க்கையிலே மனிதர்கள் அன்பாக இருந்து நல்லதை செய்தல் வேண்டும். இல்வாழ்க்கையிலே அன்பு தழைக்கணும், அறம் செழிக்கணும். இல்வாழ்க்கையினுடைய பண்பு என்னன்னு கேட்டால் அன்பு செலுத்துவது, பயன் அறம் செய்வது. அன்பின் விளைநிலம்தான் இல்வாழ்க்கை. அப்போ அந்த அன்பை யார் யார் எடுத்து காட்ட முடியும் அப்படின்னா உறவினர்கள், நண்பர்கள், ஆதரவற்றோர் இப்படி எல்லார்கிட்டையும் அன்பாக நாம் இருந்தால் தான் அந்த அன்பின் காரணமாக நாம் அறம் செய்ய முடியும். இல்லறத்தின் குணச்சிறப்பாக அன்பு இருக்க வேண்டும். இப்போது இந்த அன்பும் அறனும் உடைத்தாயின் இந்த குறளை பற்றி சொல்கிற போது பெரிய புராணத்தில் கணநாதர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அவரோ அவருடைய மனைவியும் இல்லறத்திலே அன்போடு இருந்து சிவ தொண்டாற்றி பல அறச்செயல்கள் செய்தார்கள். அப்போ கோவில்களில் அவர் நிறைய அங்கே இருக்கக்கூடிய நந்தவனத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுதல், பூவை பறிச்சிட்டு அதை மாலையாக தொடுத்து சிவபெருமானுக்கு போடுறது, இப்படி கணவனும் மனைவியும் அறச்செயல்கள் நிறைய செய்தாங்க. இது அன்போடு அவர்கள் வாழ்ந்திருந்ததையும் அந்த அன்பின் காரணமாக அறச்செயல்கள் செய்தார்கள் என்பதையும் நமக்கு காட்டுகின்றது. ஆகவே மனிதர்களாகிய நாமும் இல்வாழ்க்கையிலே அன்போடு இருந்து அறச்செயல்கள் செய்ய வேண்டும். குறளினுடைய பொருள் இல்வாழ்க்கை அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும். இப்போ இல்வாழ்க்கையினுடைய பண்பு என்ன அப்படின்னு கேட்டால் அன்பு செய்து வாழ்தல். பயன் என்ன அப்படின்னு கேட்டால் அறம் செய்து வாழ்தல். மீண்டும் குறள். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.